முன்னாடிலாம் நான் பார்க்கும்போது ஜிம் போறவங்க மட்டும் தான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருந்தாலுமே நான் டெய்லி சாப்பிடுற ஃபுட்ல எனக்கு தேவையான புரோட்டீனோ, விட்டமின்ஸோ, கால்சியம்ஸோ இல்லன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நானே டைரக்ட்டா போய் மெடிக்கல் ஷாப்ல சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடுறேன்னு சாப்பிடுறாங்களே. சப்ளிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம டைரக்ட்டா போய் வாங்கி சாப்பிடலாமா அந்த மாரி? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வீடியோஸ்லயே போடுறாங்க. இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இதுக்கு இத எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அண்ட் பீப்பிள் ஆர் பிலீவிங் தெம் பிகாஸ் தே ஆர் பில்ட் லைக் தட். அண்ட் நவடேஸ் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் சம்ஒன் டு கெட் சம்திங் வெரி ஈஸிலி. லைக் ஒரு ஃபார்மசி போய் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்டர்நெட் இஸ் தேர் ரைட்? ஸோ கூகுள் பண்றாங்க, போடுறாங்க, பாஸ்கெட்ல இருக்கு. இட்ஸ் கெட்டிங் டெலிவர்ட் வித்தின் 10 மினிட்ஸ். யுவர் Zepto, Blinkit, வாட்டெவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு சப்ளிமெண்ட்ன்றபோது நம்ம எப்பவுமே யூ ஹேவ் டு கெட் அ கைடன்ஸ். தட் இஸ் வாட் ஐ மீன் டு சே. பிகாஸ் கைடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் பாடியில் ஃபர்ஸ்ட் என்ன தேவை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது பெட்டர் தேன் ஜஸ்ட் பிலீவிங் சம்மன் அண்ட் டேக்கிங் இட். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி இப்போ எனக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, நான் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ வென் யூ கோ அண்ட் மீட் அ ப்ரொஃபஷனல் லைக் அ டாக்டர், they will tell you if you need or not. So you should not blindly take because of someone's advice.